ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நோவாவும் அவனோட பேழையிலிருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பேழையிலிருந்த நோவாவை மேலே உயர்த்திய அதே தண்ணீர் தான் பேழைக்கு வெளியே இருந்த ஜனங்களை மூழ்கி மாண்டு போகச் செய்தது. இங்கே பாவிகளுக்கும் பரிசுத்தவான்களுக்கும், தேவனை நம்புகிறவர்களுக்கும், மனிதர் மீது அல்லது தங்கள் மீது நம்பிக்கை வைப்பவர்களுக்கும், தேவனை நேசிக்கிறவர்களுக்கும் அவரை நேசியாதவர்களுக்கும் இடையே உள்ள ஒரு பெரிய வித்தியாசத்தை நாம் காணலாம். கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையில் ஏற்காதவர்கள் தாங்கள் சந்திக்கும் சோதனைகளில் அமிழ்ந்து போகிறார்கள். அதுவே கிறிஸ்துவை பற்றி கொண்டு அவருக்குள் தங்களை மறைத்துக் கொள்ளுகிறவர்களோ உயர்த்தப்பட்டு தேவனுக்கும் பரலோகத்திற்கும் சமீபமாக இழுக்கப்படுவார்கள். ஆம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டுமானால், பரிசுத்தவான்களுக்கு உண்டாகும் துன்பங்கள் அனைத்தும் ஆவிக்குரிய உயர்வையே தரும். எனவே தேவ பிள்ளைகளே, நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் போது பயப்படவோ பதற்றமடையவோ வேண்டாம். தாவீதைப் போல உம்மையின் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன் என்று சொல்லுங்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் அது உங்களை அசைக்க முடியாது. தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.